வணக்கம் ராதிகா. நிச்சயமாக கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் வழங்கப்பட்ட மதிய உணவில் பள்ளி விழுந்திருப்பதை அறியாமல் உண்ட 44 மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பதற்றமும் பரபரப்பும் நிலவி வருகிறது. கோவை கவுண்டம்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் இன்று மதியம் வழக்கம் போல் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டுள்ளது. 4ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் உணவு அருந்திக் கொண்டு இருந்தபோது உணவை உட்கொண்ட சுமார் 44 மாணவர்கள் அடுத்தடுத்து வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டுள்ளது. பள்ளியில் வழங்கிய உணவில் பள்ளி இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட 44 மாணவர்களையும் பள்ளி நிர்வாகத்தினர் உடனடியாக மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து பள்ளிக்கு விரைந்து வந்த பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளின் நிலை குறித்து அறிய செல்ல முயன்றனர். அதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த பள்ளி நிர்வாகம் அவர்களை அனுமதிக்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த அந்த பெற்றோர்கள் ஆசிரியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் பள்ளி வளாகம் முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அங்கு வந்து துணை ஆணையர் சரவணன் தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் அறிந்து கோவை அரசு மருத்துவமனைக்கு கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை சந்தித்து வருகிறார். மற்றும் மாணவர்களின் உடல்நலம் குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டு அறிந்து வருகிறார். இந்த பள்ளியின் உணவில் பள்ளி விழுந்து உள்ளதாக அல்லது வேற ஏதேனும் காரணம் உள்ளதா என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட 44 மாணவர்களின் 30 ஆண் மாணவர்கள், 14 பெண் மாணவர்கள் இவர்களுக்கு கோவை அரசு மருத்துவமனையில் 2 சிறப்பு அறைகளில் 10க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கொண்ட குழுவை அமைத்து 20க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கொண்ட தற்போது பாதிக்கப்பட்ட 44 மாணவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி நந்தகுமார்.